மக்களே, நம்ம தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய கொல்லூர்ல இருக்கக்கூடிய மூகாம்பிகை கோயிலுக்கு வந்து போயிருக்காருங்க. போன அந்த மனுஷன் வந்து அந்த கோயிலுக்கு 1 கிலோ மதிப்புள்ள ஒரு வெள்ளி வாளை வந்து குடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த கோயில்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் சாமி தரிசனத்தை வந்து பண்ணியிருக்காங்க. நிறைய பூஜைகள், யாகங்கள் என்பது நடக்கப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி சிஎம் எம்ஜிஆர் அவர்களா இருக்கட்டும், ஜெயலலிதா அவர்களா இருக்கட்டும், அந்த கோயிலுக்கு வந்து போய் வழிபட்டிருக்காங்க. அதைத் தொடர்ந்து விஜய் அவர்கள் இப்போ கோயிலுக்கு போயிருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் வந்து பயங்கர வைரலா இப்போ மக்களுக்கு மத்தியில் வந்து பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அங்க கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மக்கள் அவருக்கு கொடுத்திருக்கக்கூடிய வரவேற்பு இருக்கு. ஐயோ ஐயோ, ஏங்க அது வந்து தமிழ்நாடா இல்ல கர்நாடகாவாங்க அப்படின்ற இவ்வாறான கேள்விகளை வந்து எழுப்பிடுச்சுங்க. அவ்வளவு மக்கள்கள் கொட்டும் மழையன்னு கூட பார்க்காம விஜய் அவர்களை வந்து பார்ப்பதற்கு அவ்வளவு கிரேஸ்ல வந்து நின்றுட்டு இருக்காங்க. அவர் பார்த்த பிறகு அவ்வளவு துள்ளி குதிச்சு என்ஜாய் பண்ணக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இந்த மனுஷன் மேல தமிழ்நாடு ஸ்டேட்டை கடந்து எல்லா ஸ்டேட்லையும் பயங்கர கிரேஸ் இருக்குன்றதுல வந்து மாற்று கருதே கிடையாது. இதுக்கப்புறம் விஜய் அவர்களோட ஆட்சி மேல வந்து ஒரு சில இந்த குற்றச்சாட்டுகள் என்பது அடுக்கப்பட்டிருந்தது. அது என்னன்னு பார்த்தோம்னா, ரீல்ஸ் ஆட்சி பண்றாங்க, வெறும் இன்ஸ்டாகிராம் ஆட்சி தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு இவ்வாறான அவதூறுகள் என்பது சுற்றி தெரிஞ்சுட்டு இருந்தது. இப்போ இந்த ரீல்ஸ் ஆட்சி, இன்ஸ்டாகிராம் ஆட்சியை பத்தி நான் சொல்லவா? அதாவது கிருஷ்ணகிரியில ஒரு ஸ்கூல்ல ஒரு குழந்தை வந்து விஜய் அவர்கள் பற்றி பேசி, இந்த மாதிரி எங்க ஸ்கூல் பக்கத்துல ஒரு டேங்க் வந்து ப்ராப்ளமா இருக்கு, அது வந்து இப்போ ரீசெண்டா மழை வந்தது பாத்தீங்களா, அதுல டேமேஜ் ஆச்சு, அதை கொஞ்சம் சரி பண்ணி தாங்கல அப்படின்ட்டு அந்த குழந்தை ரீல்ஸ் போட்ட உடனே அடுத்த செகண்டே ஆக்ஷன் எடுக்கப்பட்டு இப்போ அந்த டேங்க்ல நிறைய ஊழியர்கள் வந்து இறங்கி வேலை பார்க்க ஆரம்பிச்சாங்க. இந்த இடத்துல வந்து நம்ம பத்திரிகை துறையில போய் பேசுறோமோ இல்ல ரீல்ஸ் போடுறோமோ அது முக்கியம் கிடையாது. ஆனா அந்த இடத்துல நடக்க வேண்டிய வேலை சூப்பரா நடக்குதுன்னா ரீல்ஸ் போடுறதுல ஒரு தப்பும் கிடையாதுன்ற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்ல தோணுது. கூல் சுரேஷ் இருக்காரு பாத்தீங்களா, அவர் ரீசெண்டா என்ன பண்ணிருக்காருன்னா, ஆட்டி அப்படிங்கிற ஒரு படத்துக்கு சிங்கப்பெண்கள் உடுத்தக்கூடிய அந்த யூனிஃபார்ம் எல்லாம் போட்டுக்கிட்டு அவர் வந்து ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணி அந்த படத்துடைய ப்ரொமோஷனை வந்து முன்னெடுத்து இருந்தாரு. இதற்கு வந்து சரியான விமர்சனங்கள் வந்து குவிஞ்சிட்டு இருக்கு. இவர் என்ன பைத்தியமா, இவரை கொண்டு போயிட்டு சீக்கிரமா மென்டல் ஹாஸ்பிட்டல் சேர்த்துக்கோங்க, கோமாலையோட ரொம்ப கேவலமா நடந்துக்கிறாரு அப்படின்ட்டு ஏகப்பட்ட விமர்சனங்கள் வச்சு அடிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு திட்டத்தை வந்து இந்த அளவுக்கு இழிவுபடுத்தக்கூடாது. என்னது இது ஆர்டி சிங்க பெண்கள் அப்படின்ற மாதிரியான இந்த பேட்ச் எல்லாம் அவருடைய நெஞ்சு பகுதியில் இருக்குது. இதெல்லாம் இந்த மாதிரியான ஒரு ப்ரமோஷன், இதெல்லாம் தேவையா அப்படின்ட்டு பல நபர்கள் இந்த இடத்துல வந்து கொந்தளிச்சு எழுந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து ரமேஷ் அவர்கள் ஒரு கோயில்ல ஒருத்தர்கிட்ட வந்து ஒரு மாதிரி கடிஞ்சு பேசியிருக்காரு. என்ன ரீசன் பார்க்கும்போது, அந்த கோயிலில் இருக்கும்போது ஒரு நபர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தளபதி விஜய், ஜோசப் விஜய் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து சொல்லவே அவர் அந்த இடத்துல வந்து கோவப்பட்டிருக்காரு. ஏங்க இது வந்து கோயில், இந்த மாதிரி எல்லாம் கத்தாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதை வந்து ரமேஷ் அவர்களுக்கு எதிராக திருப்பிட்டு இருக்காங்க ஒரு சிலர். ஒரு கோயில்ல வந்தா சாமியை தான் அந்த இடத்துல வந்து பார்க்கணும், சாமியை தான் அந்த இடத்துல வந்து பேசணும். அதை விட்டுட்டு அந்த இடத்துல வந்து ஜோசப் விஜய் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரியான விஷயங்கள் பேசும்போது அது வந்து விமர்சனத்துக்குரியது. அதனால தான் ரமேஷ் அவர்கள் அந்த இடத்துல வந்து கண்டிச்சிருக்காரு. தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் கத்தாதீங்க கோயில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. எனவே நண்பர்களே, இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து பதிவு பண்ணுங்க.